வெல்கம் டு ஸ்ட்ராங் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக செஞ்சிடக்கூடிய ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. சீரக சாதம். இப்போ இந்த சீரக சாதம் செய்கிறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு. நார்மலாக சீரக சாதம் செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து குக்கரில் சேர்த்து செய்வாங்க. ஆனால் உண்மையான சீரக சாதம் அப்படின்றது இது மாதிரி செஞ்சிங்கன்னா தான் அந்த சீரகத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சீரகத்தையும் மிளகையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா சூடாக வடித்த சாதத்தில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பவுட்ரையும் நம்ம இந்த ரைஸில் சேர்த்துக்க போகிறோம். இது கூட நீங்கள் நெய் வேணாமல் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் வேணாமல் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இப்போ நம்மளுடைய அருமையான சீரக சாதம் ரெடி ஆயிடுச்சு. நார்மலாக பார்த்திங்கன்னா சீரகம் உடம்புல நம்ம சேர்த்துக்கும் போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சரியாகும். பார்த்திங்கன்னா சீரக சாதம் சீரகம் கம்மியாக சேர்த்து செய்வாங்க. அது மாதிரி செய்கிறத விட சீரக சாதம்ன்றது இது மாதிரி நீங்கள் செஞ்சு இந்த பவுட்ரை ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். தேவையான போது நீங்கள் ரைஸ் சூடாக செஞ்சுட்டு நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. சீரகம் உடம்புக்கு நம்ம அடிக்கடி சேர்த்துக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சரியாகும். இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய அளவு ஒரு 2 பேருக்கு கரெக்டாக வரும். கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் இந்த சீரக சாதத்தை நீங்களும் எடுத்துக்கோங்க. ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.